ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சாதம் தான். அதுக்கு தக்காளி கிச்சடி செய்ய போகிறேன். இந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் மூணையும் பச்சையாக பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா பச்சடி. அதையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா என்ன சொல்கிறது வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அது கிச்சடி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா உருகி வரட்டும். இதை நம்ம பச்சை அப்படியே உப்பு போட்டு பிசைஞ்சு, ஏன்னா நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி நம்மளுக்கு சீக்கிரம் மசிஞ்சிரும், ரொம்ப நேரம் ஆகாது. பச்சையாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி லேசாக எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு வதக்கி இப்படியும் சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா ஒரு 10 தக்காளி இருக்கும். நல்லா குட்டி குட்டி தக்காளியாக நாட்டு தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா, நீங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தை போட்டு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு இது நல்லா ரெண்டும் வதங்கட்டும். தேவையான உப்பு போட்டு இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இது லேசாக அதில் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கி வரட்டும், ஏன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். வதங்கி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, சுடு சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கிராமப்புறங்கள் சைடெலாம் நிறையா வைப்பாங்க. டைம் இல்லாதவங்க அப்படியே பச்சையாக பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சையாக சாப்பிட்டா நல்லது தான். அதனால் அப்படியே பச்சையாகவே பிசைஞ்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ தக்காளி போட்டிருக்கோம், இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, இருந்தாலும் நாட்டு தக்காளி வந்துட்டு எவ்வளோ நீர் விட்டுருக்குன்னு. இதே ஆப்பிள் தக்காளிலாம் எவ்வளோ நீர் விடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில. எனக்காண்டியே ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி வதக்கல் இதை நம்ம பச்சையாக வதக்கி சாப்பிட்டா சுடு சாதத்தில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி வதக்கினா நம்ம மத்தியானம் பொங்கின சாதம் மிஞ்சிருச்சு நைட்டுக்கு சாப்பிட்னா கூட நம்ம இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வேலையும் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோ தான். இதை வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஆம்லேட் போட்டு நம்ம மாட்டெலாம் சாப்பிட்லாம். இப்போது சூப்பராக பாருங்கள், தக்காளி நல்லா தக்காளி கிச்சடி, இதான் தக்காளி கிச்சடின்னு சொல்லுவாங்க கிராமப்புற சைடுகளில். சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தேவையான இதை தான் நம்ம வீட்டில். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஆம்லேட் போட்டுடலாமா? ஆம்லேட் கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சு போச்சு. என்கிட்ட கருவேப்பிலையும் மல்லி இலையும் இல்லை, நீங்கள் இருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை. அடுத்த இதில் பார்க்கலாம் ஆம்லேட் எப்படி போடுறது. அந்த தக்காளி வதக்கலுக்கு சூப்பராக ஒரு தொட்டுக்க ஒன்று ரெடி பண்ணிடலாமா? பார்த்தீங்கன்னா 2 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 ஒன்று கொஞ்சம் லேசாக பழுத்துருச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் 2யுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். அடித்து சட்டி காய்ச்சிட்ருக்குது, ஆம்லேட் ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் வெங்காயத்தோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அடித்து வச்சுருக்குறோம். இப்போது நம்ம தேவையான சைஸ்க்கு ஆம்லேட்டை ஊற்றிக்கலாம். இப்போது ஆம்லேட் நல்லா வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டை நம்ம நல்லா 3 போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஆம்லேட் இருக்கும், 2யும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா 2 ஆம்லேட்டும் நம்ம போட்டாச்சு. இப்போ இதே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு, ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு சாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.